கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001135 அழைக்கவும். गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु समस्त जगतां मधुकैटभारे श्रीवेङ्कटेश दयिते ராஜா வா. என்ன பண்ண வரதுக்குள்ள ஒண்ணுமில்லடா, என்ன சிந்திச்சு கோட்டையா முடிக்க போறேன். உட்கார். என்னப்பா மாலா சொல்றத பத்தி யோசிச்சிருக்கீங்களாப்பா? அதை பத்தி நான் வந்து என்ன யோசிச்சேன். பக்கத்துல வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்காமா, மாசம் 10,000 ரூபாய் கட்டினா போதுமா, நல்லபடியா பாத்துக்கிறாங்களா. அங்க சேர்ந்து நீ சொல்றதெல்லாம் சரி. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான் ஹாஸ்டலு. 10 கிலோமீட்டருக்கு நீ பார்க்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, ஒரு வண்டி எடுத்தாலே நீ வந்து நீ பாத்துற போற. இதுல என்ன சிரமம் நமக்கு? எனக்கு நீங்க முக்கியப்பா. அவன் நேத்து வந்தவனுக்காக நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. இல்லடா, அந்த வர நாட்கள் வர்றாங்களாம், வயசானவங்களா செக் பண்ணி மாத்திரை கொடுக்குறாங்களாம். அப்புறம் என்ன எனக்கு கவலை? நான் பாட்டு ஜம்முன்னு இருந்துட்டு போறேன்னு நீ அதை பத்தி என் கவலை போட்டுட்டு இருக்க. ஊசி ஒழுகாதீங்கப்பா. அவ புரியலன்னா நான் ஏன் இருப்பேன்ப்பா. அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன்ப்பா. ஏய், வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாதுடா. என்ன பேசிட்டு இருக்க? வாழ்க்கையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வாழ்க்கையில என்ன ரொம்ப தூரம் போக வேண்டிய இருக்கு. ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைக்கணும் முடிவு பண்ணிட்டியா நீ? சும்மா இருந்த எத்தனை வருஷம் ஒரு 15 வருஷம் இருக்கு. எப்படியும் அவங்க இறக்கும்போது உங்களுக்கு என்ன வயசுமா இருக்கும்? 45 வயசு இருக்கும். ஏன் நீங்க அந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க? இல்ல, 45 வயசுல பொண்டாட்டியை சார் கொடுத்தோம்னா எந்த பொங்கலா கட்டிடுவா? போய் சொல்லாதீங்கப்பா. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேவை என்ன இருக்கு? அந்த வயசுல சரோஜினி ஆண்டி உங்க மேல லவ் பண்ணாங்கப்பா. நீங்க ஏன்ப்பா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவங்க திரும்பி கேட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கப்பா. இந்த கேள்விக்கு அவசியம் நம்ம ஆரம்பமா சொல்லுங்கப்பா ப்ளீஸ். எனக்கு ஏதாவது ஒன்னா குடிச்சு போயிடுவா. அப்படி ஒரு ஒரு ஆகர்ஷமான வாழ்க்கை. 20 வருஷம் ஒரு அற்புதமான தாம்பத்தியம். நீ அவ மூத்த பிள்ளையா தான் நினைச்சா. இப்பவும் சொல்றேன், நீ அவ மூத்த பிள்ளை மாதிரி தான் நினைச்சா. அப்படி ஒரு வாழ்க்கை திரும்ப இன்னொருத்தரோட வாழ்றது எனக்கு மனசு இருக்குதா? இன்னைக்கு உயிரோட என் கூட இருக்காளா? என் கூட இருந்துகிட்டு இருக்கா? என் கூட வாழ்ந்துட்டு இருக்காளா? ஏய், நாங்க 2 பேரும் மனுஷர் என்ன, உன்னைய நல்லபடியா படிக்க வைக்கணும், நல்ல வேலை கொண்டு வரணும், நல்ல வேலை கொண்டு வரணும், வாழ்க்கை நல்ல ஒரு உயரத்தை அடையணும்னு நினைச்சோம். அது கடவுள் அருளால, உங்க அம்மா அருளால, மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அம்மா அவ அருளால உன்னை நல்லா படிக்க வச்சுட்டேன். உன்னை ஒரு நல்ல வேலையை கொண்டு போயிட்டேன். ஒரு நல்ல பொண்ணா உன்னை பார்த்து உன்னை கட்டி வச்சுட்டேன். நீ எனக்கு ஆசீர்வாதம் பேசுறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருக்க முடியும்?
நான் பாட்டு நிம்மதியா போய் ஹாஸ்டல்ல இருக்கேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணுவீங்க நீங்க. உங்களை ஹாஸ்டல்ல போய் சேர்க்க சொல்ற மாலா நல்லவளாப்பா? சொல்லுங்க, அவ நல்லவளா? ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. தப்பு அவன் மேல இல்லை, உன் மேலதான் இருக்கு. நானா? நான் என்ன பண்ணேன்? 3 மாசம் முன்னாடி என்ன நடந்துச்சு? தெரியலப்பா, சொல்லுங்கப்பா. 3 மாசத்துக்கு முன்னாடி மாலாவோட அம்மா லட்சுமி உடம்புக்கு முடியாம இருந்தார். அது ஞாபகம் இருக்குதா? ஆமாப்பா, அதுக்கு என்னப்பா? அப்ப மாலா வந்து உங்ககிட்ட கேட்டா, என்ன பார்த்துக்க ஆள் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட கிடையாது, அப்பா இல்லை, நம்ம வீட்டுல வச்சு எங்க அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டா. அதுக்கு நீ மறுத்துட்டிய, நிதாட்சணியமா மறுத்துட்டியே. நான் எவ்வளோ வந்து சொன்னனே, நிதாட்சணியமா மறுத்துட்டியே. அந்த காயம் அவ மனசுல இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா? நிச்சயமா இருக்கும். அந்த காயம் மனசுல நிச்சயமா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ வீடு எப்படிப்பா வரும்? நம்ம வீடு தானப்பா அவ பாத்துக்கணும். ஏய், விட்டாளா நீங்களாம்? 25 வருஷம் பெற்று வளர்த்து அவளை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி அது தனி ஒரு பொம்பளையா நின்று லட்சுமி போராடி இருக்கா தான் மகளுக்காக புருஷன் வச்சு போனதுக்கு முன்னாடி. அப்படி போராடின அம்மாவை நேத்து வந்த உனக்காக, நேத்து ஒரு கழுத்துல தாலி கட்டி நின்ற ஒரே காரணத்துக்காக உனக்காக விட்டுட்டு வர சொல்றதுக்கு நீ என்ன முட்டாளா? அதே சமயம் உன்னைய பெற்று வளர்த்தான என்னைய அவ தலையில வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிற. நீ எந்த விதத்துல சரியில்லை சொல்லு. இது எந்த விதத்துல சரி? உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? பழி வாங்குறாள் அவ. பழி வாங்குறான்னு நான் சொல்லல. நீ பழி வாங்கலையா? நீ பழி வாங்கலையா சொல்லு. முதல்ல பொண்டாட்டி ஒரு சக மனுஷியா பேச கத்துக்குங்க, சக மனுஷியா ட்ரீட் பண்ண கத்துக்குங்க, பொண்டாட்டி குடும்பத்தை தாங்கணும்னு நினைக்க கத்துக்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பு செலுத்துங்க. நிச்சயமா பாசம் தன்னால வந்துடும். நீ எந்த தப்பு பண்ணு உனக்கு புரியுதப்ப? நான் இப்பவும் சொல்லுவேன், தப்பு பண்ணது நீ தான். அந்த அந்த காயம் அவ ஆள் மனசுல இருக்கு. அதனாலதான் அவ என்ன ஆசிரியர் சேர்க்க சொல்றான். புரியுதா அவனுக்கு? அன்புங்கிறது பரஸ்பரம் வரணும்டா. அது ஒரு வழிப்பாதை இல்ல. ஒரு ஆண் பெண் மேலையோ பெண் ஆண் மேலையோ பரஸ்பர அன்பு செலுத்தணும். நாடுகள் இருக்க விலங்குகளை குறிப்பார் புலிக்குட்டி தன்னோட குட்டியை நக்கி கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்துது. என்ன அப்படி விலங்குகளே பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று அன்புகளை வெளிப்படுத்தும் போது, அன்பை வெளிப்படுத்தும் போது நம்மளாம் மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க கற்றுக்கணும். அது மனைவியோ யாரா இருந்தாலும் நம்மளை நேசிக்க கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா யோசிப்பாரு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாலாவுக்கு வெறுப்பு வந்து ஏன் மேல ஓ மேல இல்ல, உன்னை நல்லாதான் பார்த்துக்கிறா இல்லையா? ஸோ ஏன் மேல வெறுப்பு, நான் தான் அவளுக்கு பிள்ளை. அதோட இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி, அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில அதிகபட்சமா வரக்கூடியது வாழ்க்கை திருமண வாழ்க்கை தான். ஏன்னா நம்ம பெற்ற தாய் தந்தையர் கடைசி வரைக்கும் நம்மள வர்றதில்லை, நம்மளை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் அப்படித்தான், அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கைன்னு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் அது 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ அதை வந்து ஆத்மாத்மா புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய தம்பதிகள் வாழ்ற வாழ்க்கை தான் ஆத்மாத்மான வாழ்க்கை. ஒரு காதல், அப்படி ஒரு காதல் நிறைந்த வாழ்க்கையில நான் உங்க அம்மா வாழ்க்கை வாழ்க்கை அந்த வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சாகுற வரைக்கும் நினைச்சுட்டா எனக்கு என்னக்கெல்லாம் போறேன், பென்ஷன் வருது, ஹாஸ்டல்ல போய் தங்க போறேன், சாப்பாடு போட போறாங்க, வைத்தியம் பார்க்க போறாங்க, எனக்கெல்லாம் போறேன். எங்க அம்மா உங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கா, என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பா நினைப்புலயே என் வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு வந்தேன். ஓகே, மாலாவை கைவிட மாட்டேன், சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, எனக்கு மாலாவை கைவிட மாட்டேன்னு. உன் சத்தியத்தை நான் நம்புறேன். நான் வந்து உங்க அம்மா கொடுத்த வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாத்திருக்கேன். ஏன்னா அது அசத்து போன அவளுக்கு தான் தெரியும். அது மாதிரி நீ எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். காப்பாத்துறியா?
அப்பா மாலை வந்துட்டாப்பா. மாலா வந்துட்டாளா? நீங்க பேசிக்கிட்டு நான் கேட்டேன் மாமா. அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன்ப்பா. ஏய், உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாதுடா. ஆ? தப்பு அவன் மேல இல்லை, உன் மேலதான் இருக்கு. பாரு, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாலாவுக்கு வெறுப்பு வந்து என் மேல ஓ மேல இல்லை, உன்னை நல்லாதான் பாத்துக்கிறா. மாலாவை கைவிட மாட்டேன் சத்தியம் பண்றா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்கள் என்னை மகளாதான் பார்த்துருக்கீங்க, ஆனால் நான் தான் உங்களை அப்பாவை பார்க்கல மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீ எனக்கு மகம்மா, மருமகன்னா மகதேன். ஒரு தகப்பன் ஒரு மகளை கண்டிப்பா மன்னிப்பான். உள்ளவாமா, உள்ளவா. நீ என் மகனும் 100 வருஷம் வாழணும். உள்ளவா.